ஸ்ரீகிருஷ்ணாவின் அன்பு வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். இந்த தமிழ் புத்தாண்டின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பராபவ வருடம். இது 60 ஆண்டு தமிழ் வருடங்களின் 40வது ஆண்டாக இந்த பராபவ வருடம் இருக்கின்றது. இந்த ஆண்டின் ராஜாவாக குரு பகவான் இருக்கின்றார். அதனால் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பல நல்ல விஷயங்கள் செய்ய போகிறார். அது மட்டும் இல்லை, விவசாயம் செழிக்கும், பால் வளம் பெருகும். மேலும் இந்த ஆண்டில் நோய்கள் குறையும், நோய்களற்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள். அதிக லாபகரமான ஆண்டாக இந்த பராபவ வருடம் இருக்கின்றது. இந்த பராபவ வருடத்தில் கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்க போகின்றது அப்படிங்கிறத பார்த்துடலாம். புதன் பகவானை அதிபதியாக கொண்ட கன்னி ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். குருவின் பார்வை இருக்கின்றது. திருமணம் கைகூடும். கன்னி ராசிக்காரர்கள் யாருக்காவது திருமணம் தள்ளி கொண்டே போகின்றது, 30-32 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுங்க, இன்னும் திருமணம் தள்ளிக்கிட்டே போகுது அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களும் கட்டாயம் இந்த வருடம் திருமணம் கைகூடும். அப்படி திருமணம் கைகூடும் போது அதை தள்ளி போடாம உடனே திருமணம் செய்வது நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இதுவரை 10ல் இருந்த குரு பகவான் ஜூன் மாதத்திற்கு பிறகு குரு பயிற்சியினால உங்களுக்கு தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கி தொழில் மாற்றம், பதவி உயர்வு இது அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் தொழில் விஷயத்தை பொறுத்தவரை மற்றவர்களை நம்ப வேண்டாம். ஏமாறும் சூழல் உருவாகும். உங்களை மட்டுமே நம்புவது சிறப்பு. அது மட்டும் இல்லை, விடாமுயற்சியும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதிக வெற்றியையும் பெறலாம். பெருமை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, அமைதியாக இருந்து காரியத்தை சாதித்து கொள்ள வேண்டிய காலமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கின்றது. மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி கிடைக்கும். சகோதர பாசம் அதிகரிக்கும். தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே போல தாய் வழி சொந்தங்களின் மூலம் ஆதாயம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு அதிக வெற்றி கிடைக்கும். பெண்களுக்கு வேலை பார்க்கும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் கூடும். கூட்டு குடும்பத்தில் இருக்கும் பெண்கள் தனி குடும்பத்திற்கு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். தனி குடும்பம் சென்றாலும் நிதானம் தேவை. உழைப்பிற்கு ஏற்ற வருமானம் வரும். ஐப்பசிக்கு பிறகு அதிக வெளிநாடு யோகம் உங்களுக்கு ஏற்படும். முக்கியமாக கன்னி ராசிக்காரர்களுக்கு திருமணம் ஆகி 4-5 வருஷம் ஆகுதுங்க, இன்னும் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குடும்பத்தில் புது வரவு ஏற்படும். கடந்த ஆண்டு பட்ட அனைத்து கஷ்டங்களும் நீங்கி மாறப்போகின்றது. மனக்கசப்பு அனைத்துமே நீங்க போகின்றது. இந்த 2 விஷயங்களில் மட்டும் அதிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது அதீத கவனம் தேவை. அதே போல கருவுற்ற பெண்கள் அதிக அலைச்சல், அதிக பயணங்களை தவிர்ப்பது நல்லது. விடாமுயற்சி மற்றும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு அற்புதமான காலமாகவே இந்த காலம் உங்களுக்கு இருக்க போகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த ஆண்டு முழுவதுமே நீங்கள் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதீத பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஊரில் உள்ள அருகில் இருக்கிற பெருமாள் கோவிலுக்கு புதன்கிழமை சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு மேலும் பல நன்மைகளை செய்யும். உங்கள் மன போராட்டம் அனைத்துமே முடிவுக்கு வரும். உங்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கின்றது. பயன்படுத்தி கொள்ளும் கன்னிராசிக்காரர்கள் வாழ்க்கை ரொம்பவே சிறப்பாக இருக்கும். மேலும் நம்ம சேனலில் தமிழ் புத்தாண்டில் குழந்தை பாக்கியம் பெறப்போகும் ராசிகள் யார் யார் அப்படிங்கிற வீடியோ நம்ம போட்டிருக்கோம். தேவைப்படுபவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.